நீங்கள் கிறிஸ்துக்காக இதை பாடுபட்டு வெட்கப்பட சூழ்நிலை வந்துச்சுன்னா கர்த்தர் வெட்கப்பார் என்ன செய்வார், உங்களை டவுன் வந்து ஆசைப்பார். நீங்கள் அவருடைய பிரமாணம் கைப்படும் போதோ அல்லது அவருடைய கற்பனை கைப்படும் போதோ ஏதாவது உங்களுக்கு வெக்கம் உண்டாமல் சூழ்நிலை காணப்பட்டுச்சுன்னா, உண்மையாக நீங்கள் காணப்பட்டு அப்படின்னா அந்த இடத்துல வெக்கப்படாமடிக்கு தேவன் செய்வார் டபுளாக ஆசீர்வாதம் கொடுத்து உங்களை அந்த ஆசீர்வதிப்பார். தேவ சோத்திரம் உண்டாதாக நீங்கள் எல்லாத்துக்கும் மேலாக நான் வெக்கப்படாமல் இருக்கிற கர்த்தருக்கு கொண்டு நமக்கு செய்திருக்கிற ஒரு காரியம். ஒரு 5 வாசிக்க முடியும். எந்த இடத்துலையும் வெக்கப்படாமல் இருக்கிறதுக்கு தேவன் நமக்கு பெரிய காரியத்தை தந்திருக்கிறார். அது மூலமாக நமக்கு ஒரு நாள் நாம் வெக்கப்பட்டு போவதை வாசிக்கலாம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்க முடியாது. அந்த நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்தாது. பரிசுத்த ஆவியின் மத்தியில் நம்ம கொடுக்கப்பட்டிருக்க முடியாது. பரிசுத்த எனக்கும் உனக்கு அளிக்கப்பட்டிருக்க முடியாது. ஒரு நாள் நம்ம என்ன செய்ய முடியாது, வெட்கப்பட மாட்டோம். ஹல்லேலூயா.